இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இந்த பாஸ்கா காலத்தின் இறுதி நாட்களிலே நாம் பயணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு மிக அண்மையில் இருக்கிறது. அவர் விண்ணேற்றம் அடைய இருக்கின்றார். இந்த ஒரு நிலையிலே நான் போகாவிட்டால் துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களிடத்திலே வர இயலாது என்று சொல்லுகிறார். இயேசு போனால்தான் தூய ஆவியானவர் வருவார் என்று சொல்லுகிறார். ஆனால் சீடர்களுக்கு இயேசுவை பெரிய மனமில்லை, கவலைப்படுகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது மே மாதம். பல மாற்றங்களுக்கு மனிதர்கள் தங்களை உட்படுத்தக்கூடிய ஒரு மாதம். படிப்பின் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு செல்லும் காலம். அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுதல் செல்லும் காலம். இப்படியாய் ஒரு மாறுதலுக்கு முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு நான் செல்ல வேண்டும், தூய ஆவியானவர் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். நாம் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே பிரிவும் சந்திப்பும் தவிர்க்க முடியாதவைகள். நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கங்கள். இவைகளை தவிர்க்கவே முடியாது. சந்திப்பதும் பிரிவதும் இயல்பான ஒன்று. பல நேரங்களிலே நாம் நமக்கு பிடித்தமானவர்களை, நெருங்கியவர்களை பிரிவதற்கு ஒரு தொழில் நிமித்தமோ அல்லது குடும்ப காரியத்தின் பொருட்டோ படிப்பின் பொருட்டோ பிரிந்து செல்வதற்கு நாம் பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்களைப் போல நாமும் கவலைப்படுகிறோம். ஆனால் துணையாளராம் தூய ஆவியானவரை கடவுள் நமக்கு கொடுப்பதாய் சொல்லுகிறார். ஒரு பிரிவு நமக்கு ஒரு வளர்ச்சியை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால், அது தாமதமாக வருகிறது என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்தி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால்
வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரிவை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். பல நேரங்களிலே நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரிந்து செல்வதற்கு நம்மிடத்திலே மனமில்லை. இந்த ஊர், இந்த வீடு, இந்த இடம் எனக்கு நெருக்கமானது, இதை பிரிந்து இன்னொரு இடத்தில் எப்படி இருப்பது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை மட்டும் பற்றி கொண்டு மற்ற அனைத்தின் மீதும் பற்று அற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். கடவுள் நமக்கு சொந்தமாய் இருப்பார் என்று சொன்னால் அவர் எங்கும் இருக்கிறார். எல்லா இடமும் நமக்கு இன்பமயமாய்தான் இருக்கும். நீங்கள் இருக்கும் இடத்திலே மகிழ்ச்சியை, மன நிறைவை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார். எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுள் இருக்கிறார். எல்லா மனிதரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம் முன்னோர்களின் அந்த மூத்த மொழி சொல்லுவது போல எல்லோரையும் உறவுகளாகவும் எல்லா இடத்தையும் நம் இடமாகவும் பார்க்க பழகிவிட்டோம் என்று சொன்னால் நம் உள்ளத்திலே ஒரு மன நிறைவு என்பது இருக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதோ இந்த நாளிலே ஆரோக்கியமான பிரிவுகளை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளவும். இயேசு நம்மை விட்டு பிரிந்து விண்ணகம் சென்றாலும் துணையாளராம் தூய ஆவியானவரை அவர் அனுப்புகிறார். அந்த துணையாளர் தூய ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. துணையாளராம் தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்பவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாள் வெற்றியின், ஆசீர்வாதத்தின், மகிழ்ச்சி நாளாய் இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல சிகிச்சைகள் கிடைக்கும்படியாகும், அந்த மருத்துவத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும்படியாகவும் செய்து நீரே குணப்படுத்தும். குடும்பங்களிலே அமைதி நிலவுவதாக. இயேசுவே ஆண்டவரே, பிரிவையும் சந்திப்பையும் நாங்கள் சம அளவிலே பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும். உமையே சிக்கன பற்றி கொண்டு, உமையே ஒப்பற்ற செல்வமாக, உமையே உயர்ந்த ஆசீர்வாதமாக பார்க்க நல்ல ஆன்மீக தாகத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே இயேசுவே, இதோ திருமணத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், குழந்தை வரத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதி. இந்த நாளிலே நல்ல கல்வியை தேர்வு செய்யக்கூடிய ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். கல்வி நிறுவனங்களிலே நல்ல ஒரு இடத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஒவ்வொரு குடும்பமும் உடைய அருளால், ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, தீய போதை பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமையாகி விடாதபடியாய், இதோ அதில் சிக்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டு வரும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.